Hello friends, welcome to PHP Advanced Tamil Tutorial Part 3 Nachino. ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸில் இருந்து நம்ம வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட எக்ஸாம்பிளில் ஹெச்டி டாக்குமெண்ட்ஸில் நான் ஆட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது அட்வான்ஸ் அப்படின்றது. ஸோ அட்வான்ஸ் அப்படின்றதில் variable.php அப்படின்ட்டு ஒரு சின்ன ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அது variable.php phpinfo அப்படின்ட்டு மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து இதை ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா அந்த localhost /add /variable.php அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து அதில் பார்த்தோன்னா நான் வந்து நோட்பேட்++ல் இங்கே என்ன எழுதுறேன்னா அது வந்து எனக்கு ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அது மாதிரி நான் எழுதிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து என்னோடய எடிட்டருக்கு போயிடுறேன். பார்த்திங்கன்னா இப்போ வேரியபிள்ஸ், அதாவது லோக்கல் குளோபல் வேரியபிள்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் phpinfo கேன்சல் பண்ணி அழிச்சிட்றேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தோன்னா நான் வந்து லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள்ஸை பற்றி ஒரு அதாவது பேசிக்காக நான் வந்து டுட்டோரியல்ஸ் போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் பார்க்கறது பார்த்தோன்னா கொஞ்சம், அதாவது நம்ம எப்படி ரியல் டைமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி. ஸோ நான் வந்து இப்போ வந்து சிம்பிளாக ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஜீனோ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதேமாரி இன்னொரு ஃபங்க்ஷன் ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு அங்கே வந்து இப்போ அதாவது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் வேர்ட் அண்டர்ஸ்கோர் கவுண்ட் அப்படின்றத நான் யூஸ் பண்ணி, அதாவது எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதிடுறேன். பார்த்தோன்னா நாங்கள் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இது ஸ்மார்ட்லி போட்டுடலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த லெட்டர்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து அதாவது கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்ட்ரிங் வேர்ட் கவுண்ட் அப்படின்றதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஒய் அப்படின்ற வேரியபிளில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். எக்கோ ஸ்ட்ரிங் ஒய் கொடுத்துட்றேன். இதில் வந்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசருக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது 3 வேர்டு அப்படின்னு இருக்குது. அதாவது 3 வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா திஸ், அப்புறம் ஈஸ், ஜீனோ அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த ஈஸ் அப்படின்றத நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ 2 மட்டும் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ அப்படின்ற இடத்துல பிரிண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்றத பாருங்கள். பிரிண்ட் அப்படின்றத நான் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்க ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ்க்காக எழுதிடுறேன். திஸ் இஸ் ஜீனோ அப்படின்னு நான் எழுதிட்டு ப்ரௌசருக்கு போயிடுறேன். இப்போ பார்த்தோன்னா 3 ஆகணும். பார்த்தீங்கன்னா தெரியும் 3. ஆனால் இப்போ இந்த எக்கோக்கும் நம்மளோட பிரிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டில் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அதாவது இது என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் என்னோடய இதுக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். லைன் 5 எரர், சாரி, இங்கே வந்து சிம்பிள், அதாவது வேரியபிள்ன்றதுக்கான இது போடல. இப்போ நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் ஜீனோ அப்படின்ட்டு வந்துடுச்சு. அதாவது இந்த பிரிண்ட் ஆர் அப்படின்னு நம்ம கொடுத்ததோடனே பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ் அப்படின்ற வேரியபிளில் என்ன இருக்குது அப்படின்றது அதுவே வந்து நம்மளுக்கு டைரெக்டாக வந்து நம்மளுக்கு காட்டிடுச்சு. ஸோ இதில் இப்போ நான் வேறு அதாவது கமா போட்டு 2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் காட்டுறேன். இப்போ இதை நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சாரி, எதுவும் வரல. 0 1 2 1 அப்படின்னு கொடுக்குறேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோன்னா இப்போ இங்கே என்ன தப்பு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்.